ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லீவ் விட்டாலே எல்லாம் எங்கே போவாங்க, ஜாலியாக ஹாலிடேஸ்க்கு எங்கேயாவது சுற்றுறதுக்கு போயிடுவாங்க இல்லையா. அப்படி நாங்கள் இன்றைக்கி வந்த இடம் தான் பார்த்திங்கன்னா பிளாக் தண்டர். ஓகே, பிளாக் தண்டரில் இந்த டே ஃபுல்லாக நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம், எப்படி என்ஜாய் பண்ணுறோன்றது வந்துட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ போனோடனே முதல்ல காரை பார்க் பண்ணிவிட்டு நேராக உள்ளே போயிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு நேராக உள்ளே போனோம். உள்ளே போய்ட்டு அங்கே மேஜிக் ஷோலாம் நடந்தது. மேஜிக்லாம் பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் பேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது. அந்த பேர்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே அங்கங்கே நிறைய கடையெல்லாம் இருந்தது. அங்கே கொஞ்சம் மேஜிக் பென்னெல்லாம் வாங்கிட்டு ஜாலியாக அங்கே சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நேராக அங்கே போய் டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் நேராக லாக்கர் போனோம். லாக்கர் போயிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு நேராக போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பாருங்கள், இப்போ அந்த வீடியோ தான் வந்துட்டுருக்கு. பார்த்தீங்களா, பேர்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. போன தடவை வந்தப்போ இந்த பேர்ட்ஸை வச்சு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்போ உள்ளே போய்ட்டு என்ன கற்றுனுங்கிறீங்க. அதுக்கப்புறம் நேராக கோஸ்ட் ஹவுஸ்குள்ளே போனோம். கோஸ்ட் ஹவுஸ்குள்ளே போனால் நான் கரெக்டாக கதவை திறக்க அங்கே உள்ளே இருந்தவங்க கத்த, நான் டமால்னு டோரை அடிங்கப்பா செம்ம காமெடியாக போச்சு. அதுக்கப்புறம் நேராக உள்ளே போய்ட்டு வந்தோம். அங்கே போனால் இந்த கோஸ்ட்டெல்லாம் விட என்ன ஒரு செம்ம ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே ஒரு தாத்தா அன்னத்தை பார்த்திய சாங்கு செம்ம சூப்பராக பாடுறாங்க. எனக்கா சிரிப்பு தாங்க முடியல. இந்த கோஸ்ட்டை பார்த்துட்டு சிரிக்கிறதா பயப்படுறதான்ற மாதிரி ஆகிப்போச்சு கடைசியில். அதுக்கப்புறம் சரி, இந்த கோஸ்ட்டெல்லாம் கரெக்டாக எந்திரிக்கும் போது அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுது. ஸோ அப்போ வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா நான் கேமராவை திருப்பினா அது ஒரு ரியாக்ட் பண்ண மாட்டேங்குது. கேமரா காட்டாதப்போ ரியாக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் 3D ஷோ போனோம். 3D ஷோக்கு போயிட்டு 3D ஷோவை என்ஜாய் பண்ணுறதா வீடியோ எடுக்கிறதான்ற மாதிரி ஆகிப்போச்சு. சரின்னு சொல்லிட்டு 2 இதுவுமே சேர்த்து செஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியில் கொஞ்சம் சின்ன சின்ன ரைட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணேன். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. சரி, எல்லாம் முடிஞ்சுது. இப்போ நம்மளை இந்த வெயிலுக்கு சூப்பராக நம்ம இப்போ தண்ணிக்குள்ளே கூட்டிகிட்டு போக போகிறாங்கன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நல்லா காலை ஆட்டி ஜாலியாக ஓடிட்டுருந்தேன். போனால் திருப்பியும் கோஸ்ட் ஹவுஸ்குள்ளேயே கொண்டு போய் விட்டுட்டாங்க. சரி, இங்கேயும் என்ஜாய் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு, ஏன்னா நம்ம என்ஜாய் பண்ணுறது மட்டும் விடவே கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் பயங்கரமாக போயிட்டேன். இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாதுடா கைப்புள்ளன்ட்டு போய் தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டேன். செம்மையாக இருந்தது வெயிலுக்கு. அப்புறம் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். நிஜமாக சொல்லணும்னா அந்த வெயிலில் தண்ணிக்குள்ளே குதிச்சா செம்ம சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லணும். அப்புறம் அங்கே போய்ட்டு சின்ன சின்ன ஸ்லைட்ஸ்லாம் தான் இருந்தது ஃபஸ்ட்டு. ஸோ அதெல்லாம் போயிட்டு என்ஜாய் பண்ணேன் நான். இப்போ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்லைடெல்லாம் சறுக்கவே இல்லை. நம்ம தான் காலை வச்சு தள்ளி போகிற மாதிரி இருந்தது. இப்படியே அதை சறுக்கி முடிச்சுட்டு இந்த ரெய்னி ஷவரில் போய் கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடிட்டு அப்புறம் இந்த குபேரன் இருக்குது பார்த்தீங்களா பெருசு, இதை பார்த்தாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பார்த்தாலே எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, சம்மர் விட்டாலே டிவியில் வர ஆடில் மேக்ஸிமம் இதை காட்டுவாங்க. அதனால் எனக்கு தான் ஞாபகம் வருது. அப்புறம் அங்கே போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அடுத்து வேவ்ஸ் வருதுன்னு சொன்னாங்க. சரி, வேவ்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அங்கே ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ளே போகலான்னு சொன்னோன்னே உள்ளே போயிட்டு அங்கேயும் கொஞ்சம் வீடியோஸு கிளிப்ஸ் எல்லாம் எடுத்தோம். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி சாப்பிட்டோம். புரோட்டா, தக்காளி சாப்பாடு, பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பியும் ஸ்லைட்ஸ் எல்லாம் போயிட்டு என்ஜாய் பண்ணேன். அங்கே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போனேன். அங்கேயும் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரி இங்கே ரொம்ப லாங்காக பெரிய ஸ்லைடு ஒன்று இருக்குது. அங்கே போனால் சின்ன ஸ்லைடாவது ஓரளவுக்கு போகுது. அந்த பெரிய ஸ்லைடாக போகவே மாட்டேங்குது. அந்த பெரிய ஸ்லைடோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கீழே வரைக்கும் நானே தான் தள்ளிகிட்டே வந்தேன். எப்படியோ வந்தாச்சா. இது என்னடா அங்கே கொஞ்சம் பேர் நிற்கிறாங்களே, நான் என்னடா நடுவுலேருந்து வரேன்னு நீங்கள் பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்தா என்னை தள்ளி விட்டாங்க. நான் பாட்டுக்கு அந்த இடத்துல நின்றுக்கிட்டேன். அப்புறம் எங்கள் அப்பா தள்ளி விட்டதுக்கப்புறம் தான் வந்தேன். எப்படியோ ஒரு வழியாக வந்தாச்சு. அப்புறம் 2 பேர் போகிற இந்த ஸ்னேக் ரைடு, உண்மையிலே சொல்லணும்னா பிளாக் தண்டரில் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரைடுன்னு சொல்லலாம். என்னுடைய ஃபேவரட் ரைடு இதுதான். உங்களுடைய ஃபேவரட் ரைடு இதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அதேமாதிரி நீங்கள் பிளாக் தண்டர் போயிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். பிளாக் தண்டர் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரைடை ட்ரை பண்ணி பாருங்கள், மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் இந்த லேசி ரைடுக்கு போனேன். இந்த ரைடுமே செம்ம சூப்பராக தான் இருந்தது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் நான் தான் போய் தள்ளி விட்டுட்டுருந்தேன். ஓகேவா, தள்ளி விட்டுட்டு அப்புறம் நானும் என்ஜாய் பண்ணேன். அப்புறம் ஸ்லைடுக்கெலாம் போயிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு போட்டுக்கு போனோம். அது செம்ம சூப்பராக இருந்தது. அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த மேலேருந்து நான் வந்தேன். என்னை ஒழுங்காகவே வீடியோ எடுக்கல. அப்புறம் சாட் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு சரி திருப்பி என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு திருப்பியும் ஃபுல்லாக ஸ்லைடுக்கெலாம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக உள்ள நீச்சல் அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணேன். பாருங்கள், இந்த ட்ரம்லேருந்து தண்ணி தலையில் கொட்டுறதாட்டி எங்கப்பா இடி தலையில் விழுகிற மாதிரி இருக்குது. நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, தலையில் இடி விழுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி தான் இருந்தது நிஜமாலே.
அண்ட் இந்த குகை மாதிரி இருக்கிறது, அப்புறம் இந்த ஸ்லைடு, இது எல்லாத்துலேருந்துமே நான் வந்தேன். இதில் என்னை வந்து ஒரே ஒரு ரைடில் வந்தது மட்டும்தான் ஆக்சுவலி நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ நான் அதை வந்து காட்டுறேன், ஓகேவா? வீடியோ போகிற போக்கில் வரும். இது என்னடா அது தண்ணிக்குள்ளே முங்கி காமெடி பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? பார்த்தீங்களா, இப்போ எங்கள் அப்பா வந்துட்டு தண்ணிக்குள்ளே டைவ் அடிக்க போகிறாங்க. இதை பார்த்துட்டு நானும் ட்ரை பண்ணலான்னு போனால் எனக்கா உள்ளே போயிட்டு மூக்கெல்லாம் எரியுது. ஐயோ, கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிச்சு எனக்கு. அதுக்கப்புறம் திருப்பி இந்த ஷவரில் வந்து நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சுட்டு அடுத்து எங்கே போகிறோன்னு பாருங்கள். அடுத்து திருப்பியும் விளையாடுறதுக்கு தான் போனோம். அங்கேயும் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டேன். ஐஸ்கிரீம் மெயினாக தண்ணிக்குள்ளேருந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றது எவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்டேன். நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்களா, இந்த குகைக்குள்ளேருந்து வர வீடியோ செம்ம சூப்பராக இருந்தது உண்மையிலேயே. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தேன். அந்த கிளிப்ஸ் எல்லாம் நான் வந்து போடுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, ரெய்னி ஃபாரஸ்ட் இருக்குல்லையா, அதுக்குள்ளே போனோம். செம்ம சூப்பராக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ரெய்னி ஃபாரஸ்ட்குள்ளே வரேன். ஏன்னா போன தடவை பிளாக் தண்டர் வந்தப்போ நான் அதுக்கு வரல, இப்போ தான் வரேன். அப்படியே இந்த ரோப்பில் வந்துட்டு ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் ரோப்பை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு வழியாக வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த ரோப்பில் ஏறுறது இருக்குது பார்த்தீங்களா, ஏன் கேட்குறீங்க? இங்கேருந்து பார்த்துட்டு சரி ஈஸியாக போயிடலாம் அப்படி இப்படின்னு வசனம்லாம் பேசிட்டு நான் போய் ஏறுறது கூட ஒரு வழியாக ஏறலாமாட்டிருக்கு. அங்கே ஒரு கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து தாண்டி அந்த பக்கம் போய் கீழே இறங்கணும். அந்த கம்பியை தாண்டக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அங்கேருந்து கிளம்பி எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். அடுத்துக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஃபோட்டோஸ் எல்லாம் பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்தால் செம்ம அழகாக இருந்தது. அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு பிளாக் தண்டருக்கு டாட்டா பை பை சொல்லலாம். அதுக்கு முன்னாடி போய் லாக்கரில் போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளாக் தண்டருக்கு டாட்டா பை பை சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். வெளியில் வந்து தக்காளி சாப்பாடு புளி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா எங்கள் காரை தவிர வேறு யாருக்காருமே இல்லை. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி பேக்கரிக்கு போய் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். பாய் லிட்டில் ஹார்ட்.